ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழ் அறிஞர்கள் இருக்காங்களே அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம முடியரசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடியரசனை பற்றி இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடியரசனை பற்றி எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், டெலகிராம் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்து ஹேண்ட் ரிட்டனாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து தமிழ் அறிஞர்கள் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி வந்து முடியரசனை பற்றி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முடியரசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. இந்த சைடு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள். பூங்கொடி இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன், அவருடைய படைப்பு. அடுத்து வந்து கொடிமுல்லை இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன், அவருடைய படைப்பு. அடுத்து வந்து அட்டனத்தி ஆதிமந்தி இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய படைப்பு. அடுத்து வந்து பாருங்கள் பட்டத்தரசி அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா சுரதாவுடைய படைப்பு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த நூல்களும் அந்த ஆசிரியரும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து இதுமாரி டாபிக் வைஸ் போட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3412. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய நூட்கள் தான். நீலமேகம் மட்டும் அவருடைய நூட்கள் கிடையாது. இதுக்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் பி, நீலமேகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்ததும் பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு அவங்களுடைய நூல்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள். பெருஞ்சித்திரனார் அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள், கனிச்சாறு. அடுத்து வந்து சுரதா பாருங்கள், சுரதாவுடைய படைப்பு என்னென்னு பாருங்கள், தேன்மலை. அடுத்து வந்து முடியரசனுடைய படைப்பு என்னென்னு பாருங்கள், காவியப்பாவை. அடுத்து வந்து பாரதிதாசனுடைய படைப்பு என்னென்னு பாருங்கள், குறிஞ்சித்திட்டு. கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 3412. புதுசாக ஏதாச்சும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் பாருங்கள். அடுத்ததும் வந்து பொறுத்துக்கு தான். இந்த சைடு கவிஞர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அவங்களுடைய பட்ட பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பட்ட பெயர்னால் சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். மருதகாசி வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் வாணிதாசன் வந்து பாவலர் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுரதா பாருங்கள், சுரதா வந்து கலைமாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முடியரசன் பாருங்கள், முடியரசனை வந்து கவியரசன் சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் புதுசாக இருக்கும்போது தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். மருதகாசி வந்து திரைக்கவி திலகம், வாணிதாசன் வந்து பாவலர் மணி, சுரதா வந்து கலைமாமணி, முடியரசன் வந்து கவியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3142. அடுத்து பாருங்கள். குன்றக்குடி அடிகாலாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முடியரசனுக்கு வந்து கவியரசுன்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டாலும் அதை வந்து ரிவர்ஸில் அப்படி கேட்டாலும் கேட்பாங்க. நீங்கள் வந்து அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. குன்றக்குடி அடிகளார் அவர் தான் வந்து முடியரசனுக்கு வந்து கவியரசு என்னும் பட்டம் வந்து கொடுத்தாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூங்கொடி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க, பூங்கொடி. ஆப்ஷன் பி.
அடுத்தது பாருங்கள், ஒரு பாட்டோட லைன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்களவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கும் பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முடியரசன். அடுத்தது பாருங்கள், காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முடியரசன். இப்படி கொஸ்டின்ஸ் கூட மாற்றி கூட கேட்கலாம். இப்போ வந்து முடியரசன் பணியாற்றிய மீசோ உயர்நிலைப் பள்ளி வந்து எங்கே இருக்குது, அதை மாதிரி கூட கேட்கலாம். காரைக்குடி. கரெக்டாக அந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, எந்த இடம்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வந்து நூலாசிரியர்கள் நூலும் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சுரதா, அவருடைய படிப்பு என்னென்னு பாருங்கள், எச்சில் இரவு. அடுத்தது பாருங்கள், முடியரசன்னா பூங்கொடி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது வந்து வாணிதாசன்னா கொடிமுல்லை, அவருடைய படிப்பு. அடுத்து வந்து ஆலந்தூர் மோகனரங்கன், அவருடைய படிப்பு வந்து பள்ளிப்பறவைகள். இதுக்கான ஆன்சர் வந்து 3, 4, 1, 2 கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்தோம். இதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இல்லை, அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, முடியரசன். பாருங்கள், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தான் ரொம்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? இப்போ தான் நம்ம பார்த்தோம். அகைன் வந்து திரும்ப வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். பூங்கொடி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் வந்து அது என்னன்னா பூங்கொடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க. அந்த சைடு கவிஞர்களும், அந்த சைடு வந்து அவங்களோட இயற்பெயரும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். முடியரசன் அவரோட இயற்பெயர் வந்து என்னன்னா துரைராசு. சுரதாவோடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். அடுத்தது வந்து கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. அடுத்தது வாணிதாசன், அவருடைய இயற்பெயர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா எத்திராசலு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 4, 1, 3 கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது வந்து பொறுத்துகை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகமாக வந்து பொறுத்துகை தான் கொடுக்குறாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சைடு வந்து படைப்புகள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். வீரகாவியம், அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய படைப்பு. அடுத்தது இயேசு காவியம், அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தா கண்ணதாசனுடைய படைப்பு. அடுத்தது ஒளிப்பறவை, இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம், அவருடைய படைப்பு. அடுத்து வந்து சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தா காமராசன், அவருடைய படைப்பு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. புதுசாக இருந்துச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கவிஞர் முடியரசன் எழுதாத நூல், இந்த கொஸ்டினும் அகைன் ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, மற்றதெல்லாம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கவிஞர் முடியரசனுடைய படைப்பு வந்து காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி, இது மூணுமே வந்து கவிஞர் முடியரசனுடைய படைப்பு தான். தேன்மலை மட்டும் அவருடைய படைப்பு வராது. தேன்மலை பார்த்திங்கன்னா அது யாருடைய படைப்புனா சுரதாவுடைய படைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அகைன் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அது செகண்ட் டைம் வந்திருக்கு. பூங்கொடி, இதுக்கான ஆன்சர் வந்து பூங்கொடி. தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. கொஷின்ஸ் வந்து அதே தான், சேம் தான்.
முடியரசனுடைய கவிதை நூல்களை வந்து பாருங்கள். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் இது 3மே வந்து கரெக்டு தான். இயேசு காவியம் வந்து வராது. இயேசு காவியம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் இவர் கண்ணதாசன் இருக்காருங்களே, அவருடைய படைப்பு தான் வந்து இயேசு காவியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சைடு வந்து புலவர் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பாருங்கள். முடியரசன் அவருடைய நூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காவியப்பாவை. அடுத்து வந்து சச்சிதானந்தன் அவருடைய நூல் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆனந்தத்தேன். அடுத்து குமரகுருபரர் அவருடைய நூல் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சகலகலா வள்ளிமாலை. அடுத்து வந்து கண்ணதாசன் அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா மாங்கனி. இதுக்கான ஆன்சர் வந்து 3142. கரெக்டாக பார்த்துக்கோங்க. முடியரசன் வந்து காவியப்பாவை, சச்சிதானந்தன் வந்து ஆனந்தத்தேன், குமரகுருபரர் வந்து சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன் வந்து மாங்கனி. 3142. அப்புறம் வந்து காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முடியரசன். அவ்வளோதான். முடியரசனை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து முடியரசனை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் நல்லா கேதர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைமில் வந்து திரும்ப வந்து நம்மளால் வந்து வீடியோ பார்த்துட்டு ரிவிஷன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தனியாக வந்து நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நல்ல கண்டென்ட்டாக வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.